இப்போ எல்லாருமே வந்து காஸ்ட்லியான ஒரு மொபைலை தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 5G வரைக்கும் கூட இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து காஸ்ட்லியான மொபைலை தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பாக்ஸ்லேயே வந்து ஹெட்செட் அவங்க வந்து தரதே கிடையாது. ஸோ அதனால் வந்து எல்லாரும் ஹெட்ஃபோன் வந்து அதிகமான பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து வீடியோஸ் அப் டு எண்ட் வரைக்கும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு 5 தரமான ஹெட்செட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டீரியோ சப்போர்ட்டு, அது மட்டும் இல்லாமல் எல் ஷேப் ஜாக் பின்னு, ஸோ இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உள்ள ஹெட்செட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்செட் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மொபைல் வந்து காஸ்ட்லியாக வாங்கினாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்ஃபோனும் வந்து காஸ்ட்லியாக வாங்குறதுக்கு தான் நம்ம வந்து நினைப்போம். ஸோ ஒரு சிலர் வந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ள வந்து வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இயர்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெட்ஃபோனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் டெக் கிரியேஷன். நான் கார்த்திக். ஹெட்ஃபோனோட ராஜா யாருன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு போட் தான். ஸோ போட் கம்பெனி பற்றி வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஹெட்செட்லேயும் சரி, இயர்ஃபோன்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப வந்து பேஸில் வந்து அடிக்கக்கூடிய ஒரு நல்ல மியூசிக்கு, அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டு, அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே இருக்கக்கூடியதான் இந்த போட் கம்பெனிங்கிற ஒரு ஹெட்செட் தான். ஸோ போட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேரியேஷனை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ போட் கம்பெனியை பொறுத்த வரைக்குமே வந்து அதிகமான ஹெட்செட் வந்து விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ போட் கம்பெனியில் வாங்கக்கூடிய எல்லா ஹெட்செட்டுமே வந்து ரொம்ப தரமான ஹெட்செட்டாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது போட்டோட ஹெட்செட் தான். ஸோ இந்த ஹெட்செட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்த்துடலாம். இந்த போட் மாடலோட நேம் பார்த்தோம் அப்படின்னா பேஸ்கெட்ஸ் 152ங்கிற ஒரு மாடல் தான். டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் 120x 0.1x 0.0 சென்டிமீட்டரில் 0.2 சென்டிமீட்டரில் தான் கொடுக்குறாங்க. டிவைஸை பொறுத்த வரைக்கும் 3.5 mmல. ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இயர்பட்ஸ் வாரண்டி கார்டு. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 19 கிராம் வெயிட் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த ஹெட்ஃபோன் வந்து ரியல்மி பட்ஸ் 2ங்கிற ஒரு ஹெட்ஃபோன் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ரியல்மி மொபைல் வாங்குறவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து இந்த ஹெட்ஃபோன்லாம் வந்து தரமாட்டாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து வாங்கணும்னு நினைப்போம். ஸோ அதனால் வந்து ரியல்மி ஹெட்ஃபோன் வந்து எப்படி இருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ரியல்மியோட பிராண்டில் வந்து இதோட மாடலை பொறுத்த வரைக்கும் RMA 155 2ல மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் 148x 0.5x 0.5 சென்டிமீட்டருக்கு வந்து கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் 1 year பேட்டரிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் ஹார்ட்வேர் கொடுக்குறாங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 13.6 கிராம் வந்து வெயிட் வந்து கொடுக்குறாங்க ரியல்மியில். மூணாவதாக பார்க்கக்கூடிய இந்த ஹெட்ஃபோனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிலிப்ஸுங்கிற ஒரு கம்பெனி தான். ஸோ ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட ஹெட்ஃபோன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ வந்து பார்க்கலாம். மூணாவதாக பார்க்கக்கூடியது ஃபிலிப்ஸ் கம்பெனி தான். ஃபிலிப்ஸோட மாடலை பொறுத்த வரைக்கும் அப்பீட்டுங்கிற ஒரு மாடல் தான். அது மட்டும் இல்லாமல் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் 3x 5.2x 17 சென்டிமீட்டர். மவுண்டிங் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இயர்ஃபோன் மவுண்டிங் ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க. கனெக்டர் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒயர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 14.5 கிராம் வந்து கொடுக்குறாங்க. நாலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு இயர்ஃபோன் வந்து மிகப்பெரிய பிராண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ ரெட்மியில் இருக்கக்கூடிய ஒரு வேரியேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இயர்ஃபோனை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்த்துடலாம். மாடலோட நேம் வந்து ரெட்மி இயர்ஃபோன் தான். இதோட ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் லேப்டாப் ஸ்மார்ட் ஃபோன் ஹார்ட்வேர் கொடுக்குறாங்க. மவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1U மேனுவல் 1U இயர் டிப்ஸ் 6Uங்கிற மாடல் தான். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 13 கிராம் வெயிட். அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய ஒரு இயர்ஃபோனோட பிராண்டிங் நேமை பொறுத்த வரைக்கும் JPLங்கிற ஒரு பிராண்டிங் நேம் தான். கண்டிப்பாக வந்து அதிகமான இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இயர்ஃபோனில் வந்து JPLன்னு சொல்லி அதிகமான இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்த்துடலாம். அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது JPL கம்பெனி தான். JPLோட மாடல் நேம் பார்த்தோம் அப்படின்னா C50 ஹைங்கிற ஒரு மாடல் நேம் தான். இதோட டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் 6x 3x 17.5 சென்டிமீட்டருக்கு வந்து கொடுக்குறாங்க. டிவைஸை பொறுத்த வரைக்கும் லேப்டாப் மொபைல் டேப்லெட் வந்து கொடுக்குறாங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 13 கிராம் வெயிட் வந்து கொடுக்குறாங்க. IO சப்போர்ட் வந்து அதில் கிடையாது. வீடியோஸாக வந்து அப் டு எண்ட் வரைக்கும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும் இந்த 5 ஹெட்செட்டுமே தரமானதா இல்லையான்னு சொல்லி.
ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஹெட்செட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த 5 ஹெட்செட்டில் வந்து எந்த ஹெட்செட் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து தரமான ஹெட்செட் தான். ஒரு 500 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நினைச்சதுனால தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து கீழே இருக்க லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளை வந்து Instagram, Facebook அது மட்டும் இல்லாமல் Twitter இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணிருங்க. மறக்காமல் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நண்பா. தமிழால் உயர்வோம், நட்பினால் இணைவோம்.